ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரகம்பனம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படமும் இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம் தான். ஒரு காமெடி ஹாரர் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம்னு சொல்லுவேன். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணபதி, அப்புறம் சாகர் சூர்யா, மல்லிகா சுகுமாரன், இந்த மாதிரியான நிறைய சின்ன சின்ன நியூ ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜேஷ் பனேத்தர்ன்ற ஒரு டெபியூட்டன் டேரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மெயினாக இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு சின்ன ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு சில ஸ்டேஜில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாங்க. அவங்களோட ஆவி அவங்க பேரனோட உடம்புல பூராமல் அவங்க பேரனோட ஃப்ரெண்டு ஹாஸ்டலில் தங்கியிருக்கவனோட உடம்புல போகுது. அதுக்கு என்ன காரணம்னா அந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஸ்தியை எடுத்துகிட்டு இங்கே வந்து வச்சுருக்காங்க ஊரில் அவங்க ரூமில் கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல கரைக்கணும் அப்படின்றதுக்காக. பட் ஆனால் அதை வந்து ஏதோ இந்த ஒரு கஞ்சான்னு நினச்சி போதையில் வந்து அதை ஒரு மாதிரி கன்சியூம் பண்ணிடுறாரு அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு, அதாவது அந்த பேரனோட ஃப்ரெண்டு. அவர் உடம்புக்குள்ள அந்த ஹாவியை புந்துட்டு படாத பாடுபடுத்துது. ஃபைனலாக அது வெளியே போச்சா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமெடி ஹாரர் பிளாட்டு தான் இது. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கணபதி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. படத்தில் ஒரு மெயின் கேரக்டராக பண்ணியிருக்காரு, நீட்டாக பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லா செட்டில்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாகர் சூர்யா அவர் தான் இல்லை வேற லெவல். அவரோட உடம்புக்குள்ள தான் அந்த பாட்டியோட ஆவி போகுது. அதை வந்து அவ்வளோ காமெடியாக அவரோட ஹியூமர் எல்லாமே நிறைய இடத்துல இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்தது. அதே மாதிரி மல்லிகா சுகுமாரன் அவங்க தான் இதில் வந்து அந்த கிராண்டாவாக பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாட்டியாக ஒரு ரோல் அவங்களுக்கு. அது ஒரு மாதிரி அந்த ஒரு ஹாரர் டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் அவங்களுக்கு. லைக் அவங்க அந்த ஒரு ஆஃபீஸ் ஸ்பிரிட்டாக தான் சுற்றிட்டு இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் சில இடங்களில் அவங்கள பார்க்கும் போதே பயமாக இருந்தது. ஸோ நல்லா இருந்தது அவங்க பெர்ஃபார்மன்ஸ். அது மாதிரி ராஜேஷ் மாதவன் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கிறிஸ்டாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த பேய் ஓட்டுற கேரக்டர் தான் அவரு. ஸோ அவர் தான் நல்லா இருந்தது இந்த படத்தில். ரொம்ப நல்லா ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் படத்தில் வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் தான் வராரு. பட் ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் ஸோ கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாக அவர் பண்ணியிருந்தார். அதே மாதிரி விபின் அசோக் சங்கரோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சாங்ஸ் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எஸ்பெஷலி அந்த ஒரு த்ரில்லர் பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் இதில் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்குது. அதில் ஒரு சாங் ஒன்று வரும். அந்த பெப்பி நம்பர்ஸ் செமையாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பி ஆண்டனியோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து டிஐ ஒர்க் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஏன்னா படம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நைட்டில் தான் படம் வந்து லைக் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த கலரிங்காக இருக்கட்டும், டிஐ ஒர்க்காக இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி. அது மாதிரி சூரஜ் ஜிஎஸோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ஒரு 1 மணி நேரம் 55 நிமிஷத்துக்குள்ளே கிறிஸ்பன் நீட்டாக வந்து படத்தை வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே தான் படம் வருது. அதுவே வந்து இந்த இந்த கதைக்கு அது போதும். லைக் இது அந்த மாதிரியான ஒரு சின்ன செட்டில்டான ஒரு ஸ்டோரி தான் இது. பட் ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது. அவரோட கட்ஸ் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி நீட்டாக கொண்டு போய் முடிச்சிருந்தாரு. எனக்கு இன்னுமே கொஞ்சம் இந்த படத்தை எடிட் பண்ணிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. நிறைய இடங்களில் ரொம்ப லென்த்தியாக படம் போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு இந்த 2 மணி நேரத்துக்குள்ள வர படமே எனக்கு. ப்ளஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரி வடக்கன் அவர் தான் இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இது வந்து ஒரு காமெடி ஹாரராக எடுக்கணும் அந்த ஒரு கண்டென்ட்டில் தான் அவர் பண்ணியிருக்காரு. எங்கேயுமே ஆடியன்ஸ் அதுக்கு எப்படின்னா அப்படியே சும்மா அந்த ஒரு ஸ்க்ரீனை ஏதாவது சும்மா போக விடாமல் ஸோ படம் பூரா சீனுக்கு சீன் எங்கேயாவது ஓடிட்டு இருக்கணும், எங்கேஜிங்காக இருக்கணும் அந்த பசங்க, அதுக்குள்ளே காமெடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேணால் ஒரு ஸ்க்ரீன் பிளேல தான் பண்ணியிருக்காரு. படம் பூரா இருக்க கேரக்டர்ஸ் ஓடிட்டே தான் இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தாலே. எங்கேயுமே நமக்கு சின்னதாக அந்த ஒரு இடத்துல படம் அப்படி ஸ்லோ ஆகுதுன்ற ஒரு ஃபீல் ஆகாத அளவுக்கு அதுக்குள்ளே ஒரு சில காமெடிகளை போட்டு ஸோ நீட்டாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது தான் இந்த படத்தில் நான் சொல்லுவேன். மெயினாக விஜேஷ் பனேத்தரோட டேரக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து இது ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக தான் படம் போகுது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்து ஒரு சில இடங்கள் அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். பட் அந்த ஒரு கதைக்குள்ளே போகும்போது ஒரு சில இடங்களில் காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் ஆனால் எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக அந்த அளவுக்கு இல்லை. டுவர்ட்ஸ் இந்த ஒரு செகண்ட் ஹாஃபும் நமக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பெருசாக நடக்குமோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் நமக்கு அதுக்குள்ளே நம்ம செட்டில் ஆகிடுறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நம்ம செட்டில் ஆகிடுறோம். இந்த படம் வந்து ஒரு யூஸ்வல் ஒரு நார்மல் ஒரு காமெடி ஹாரர் தான். ஸோ இந்த ஒரு காலேஜ் பசங்களை வச்சு தான் கதை மூவ் ஆக போகுது அப்படின்னும் போது அந்த செகண்ட் ஹாஃபும் ஒரு மாதிரி போய் தான் முடிஞ்சுது. இது எப்படின்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது நம்ம வந்து ஏதோ ஒரு மாதிரி தெளிய விட்டு அடித்த மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தோட ஒரு ஸ்க்ரீன் பிளே. எனக்கு இந்த 2 மணி நேரமே எனக்கு ஏதோ ஒரு 3 ஹவர்ஸ் போன மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு படம் வந்து ரொம்ப இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் என்னதான் நமக்கு வந்து சீன் பை சீன் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கூட உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் நிறைய இடங்கள் எதுவுமே இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் ஒரு சில இடங்களில் ஹாரர் எலிமெண்ட்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த கிளைமேக்ஸ்லாம் நானே 2-3 இடங்களில் சின்னதாக பயந்தேன் அந்த மாதிரி இருந்தது அந்த கிளைமேக்ஸ் எலிமெண்ட்ஸ்லாம். அதை தவிர பெருசாக எதுவுமே என்ன பொறுத்தவரை இதில் வந்து பாசிட்டிவாக நான் பார்க்கல. பட் அந்த காமெடி அந்த ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் அந்த பசங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நடிச்ச எல்லா கேரக்டர்ஸுமே அந்த பசங்க செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சின்ன பாசிட்டிவாக நான் அந்த படத்தில் பார்த்தேன். யூஸ்வலாக ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான அந்த ஒரு கமர்ஷியல் மூவி தான் இந்த படம். இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 10க்கு வந்து ஒரு 5.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் வாட்ச். இது ரொம்ப போர் அடிச்சுன்னா தியேட்டரில் போய் பார்க்கலாம். இதுவும் சென்னையில் இருக்க எல்லா தியேட்டர்ஸ்லையும் மலையாளம் லாங்குவேஜில் இங்கிலீஷ் சப்டைல்ஸோட தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இல்லை வெயிட் பண்ணி ஓடிடியில் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
பொறுமையாக வெயிட் பண்ணி ஓடிடியில் நீங்கள் பார்த்துக்கலாம். தமிழ் டப்லேயே வரும். நான் சரி ரொம்ப ஒரு கலகலான ஒரு ஹாரர் ஸ்டோரியாக இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன் நான் ட்ரைலர்லாம் பார்த்தப்ப. பட் இது நம்ம படம் உட்காந்து அந்த ஒரு ½ ஹவர்லேயே இது சொல்லிடுது. ஒரு யூஸ்வலாக ஒரு காலேஜ் பசங்களை வச்சு எடுத்த ஒரு அந்த ஒரு காமெடி டைப் ஆஃப் ஒரு ஹாரர் மூவின்றது இதில் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கான எதிர்பார்த்த விஷயங்கள் அது எதுவுமே வராது. ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக போச்சு. பட் ஒரு பில் ஆவரேஜான ஒரு 1 டைம் வாட்ச் மூவி தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.